முதல் புக்கு நீங்க எழுதிருப்பீங்கல்ல சார். அது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? என்னுடைய முதல் கதை அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு புத்தகம். அதுதான் ஆனந்த ராகம். எல்லாருமே எடுத்த உடனே நான் எழுத்தாளர்னு சொல்லிடக்கூடாது. பொதுவா நீங்க உங்க புத்தகங்கள் எல்லாமே பார்க்கும்போது பெண்களை ரொம்பவே மையப்படுத்தி எழுதிருப்பீங்க. எங்க அம்மாவை மையப்படுத்தி தானே. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம். சார், எவ்வளவோ துறை இருக்கு. நீங்க எழுத்து துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன சார்? இயல்பாகவே எனக்குள்ள என்ன வந்ததோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். எழுத்தை படிச்சுக்கிட்டே இருந்தேன்ல, படிக்க படிக்க கண்டது கற்க பண்டிதன் ஆவான்னு ஒரு பழமொழி உண்டு. அதே மாதிரி நான் படிக்க படிக்க எனக்குள்ளேயே ஆஹா அந்த எழுத்துக்களெல்லாம் தாரதமியப்படுத்தி இது இது அப்படி, இது இப்படி, இது இந்த கேரக்டர் இப்படி, இந்த கேரக்டர் இப்படின்னு அப்படியே ஒன்று ஒன்று தாரதமியப்படுத்துறது. தாரதமியப்படுத்துறதுன்னா நீங்கள் இளைய தலைமுறை, உங்களுக்கு தாரதமியம் என்ற தமிழ் வார்த்தை தெரியுதா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கோம். தாரதமியம்னது என்னது அனலைஸ் பண்ணுறது தான். அப்படி பண்ணி எனக்குள்ளே வந்தது தான் இந்த எழுத்து. இயல்பாகவே எனக்குள்ளே வந்துட்டுன்னு தான் நினைக்கிறோமா. முதல் புக்கு நீங்க எழுதிருப்பீங்கல்ல சார். அது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அது இப்போ ரொம்ப வருடங்கள் ஆயிட்டு எனக்கு அதை கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் முதல் பிரசவம் எப்படி இருந்ததுன்னு ஒரு தாய்கிட்ட 10 குழந்தை பெற்றதுக்கப்புறம் உங்கள் முதல் பிரசவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்படுவாளோ அதை சொல்லுவதுக்கு அதை மாதிரி தான் என்னுடைய நிலைமை. என்னுடைய முதல் கதை அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு புத்தகம். அதுதான் ஆனந்த ராகம் திரைப்படமாக மாறிச்சு. அந்த முதல் புத்தகம் வரும்போது முதல் புத்தகமே எங்கே வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். இதில் நான் விரும்பிய எழுத்தாளர் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்கள் நடத்திய கல்பனா என்ற மாதாந்திர நாவல் புத்தகத்தில் தான் வந்தது. அதில் வந்து நிறைய சர்க்குலேஷன் வந்தது, நிறைய வரவேற்பு வந்ததுன்ற செய்தி எனக்கு அரந்தை நாராயணன் அவர் தான் அப்போ அதை நடத்திட்டு இருந்தார். அவர் மகிழ்ச்சியோடு சொன்னார், ஜெயகாந்தன் உங்களை ரொம்ப பாராட்டினாருன்னார். அது என் நெஞ்சுக்குள்ளே இருக்குது. அந்த முதல் அனுபவம் ஒரு சிறந்த அனுபவம் தான் நினைக்கிறேன். நாவல் எழுதிருக்கீங்க, சிறுகதை 700க்கும் மேற்பட்ட சிறுகதைலாம் எழுதிருக்கீங்க. உங்களுக்கு எது சார் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு? சிறுகதை மேலே இன்ட்ரெஸ்டா இல்லை நாவல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எழுதுனீங்களா சார்? சிறுகதை என்பது இப்போவும் ரொம்ப மனசை ஐக்கியப்படுத்தி ஒருமுகப்படுத்தி பயபக்தியோடு எழுதுறது தான் சிறுகதை. நாவல் கூட ஓடுற ஓட்டத்தில் கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம். அதை மாதிரி நாவல் எப்படி வேணாலும் எழுதலாமே ஒழிய சிறுகதை அப்படி இல்லை. ஈட்டி கூறிய ஈட்டி முனை வரும்போது ஒரு மனிதன் எவ்வளோ தயாராக இருந்து தன்னை காத்து கொள்வானோ அந்த மாதிரி சிறுகதை எழுதும்போது ஒரு சிறுகதை எழுத்தாளன் கட்டாயம் அப்படி எழுதினா தான் அது சிறுகதை. நான் சிறுகதை எழுதும்போது இன்னைக்கு கூட சிறுகதை எழுதுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக தான் எழுதுவேன். ஏன்னா சிறுகதையில் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டு அடுத்த அது சரி கட்டவே முடியவே முடியாது. ரொம்ப எச்சரிக்கையாக கையாள வேண்டியது சிறுகதை இலக்கியம்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே எடுத்த உடனே நான் எழுத்தாளர்னு சொல்லிடக்கூடாது. எழுத்தை சீர்படுத்தி எழுத்தாளன் சீராகி எழுத்துக்குள் தன்னை புதைத்து எழுத்து யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு செம்மையாக சேருவதற்கு என்ன வழி அமைக்கிறானோ அதுதான் சிறுகதை எழுத்தாளன், அதுதான் சிறுகதை என்பதை நான் மனசுக்குள்ளே எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. அதனால எனக்கு என்ன ஒரு விஷயம், சிறுகதையும் சிறப்பு, நாவலும் சிறப்பு தான். நாவல் எழுதும்போது நம்ம இஷ்டப்படி மனம் போனபடி இந்த நாட்டில் நடக்கிற நடப்புகளை எல்லாம் சாட்டை அடி குடிக்கலாம், சறுக்கு சுருக்குன்னு குத்தலாம்.
எல்லாமே செய்வதற்கு நிறைய இடம் இருக்கு. அது நாவல், அதில் ஒரு ஆனந்தம், சிறுகதையில் ஒரு ஆனந்தம். அதனால் ரெண்டுமே அது பெருசா இது பெருசான்னு நான் மதிப்பிடுறதுக்கு விரும்பலை. ரெண்டுமே சிறந்தது தான் என்னை பொறுத்த அளவில். பொதுவா நீங்க உங்க புத்தகங்கள் எல்லாமே பார்க்கும்போது பெண்கள ரொம்பவுமே மையப்படுத்தி எழுதியிருப்பீங்க. அது எதனால அது அந்த மாதிரி எழுதுனீங்க ஐயா? எங்க அம்மா எங்க அம்மாவை மையப்படுத்தி தானே நானே இருக்கிறேன். எங்க அம்மாவை தானே எப்பவுமே நினைப்பேன். அதனால என் தாய் சிரித்தால் நானும் சிரிப்பேன். என் தாய் அழுதால் நானும் அழுவேன். இதுதான் இந்த உலகாதய விளக்கம். அதனால ஒவ்வொரு மனிதனும் பெண்மை இல்லாத மனிதன் மனிதனே இல்லைம்மா. பெண்மை எப்போ முதிர்ச்சி அடைகிறதோ அவன்தான் ஆணாகவே இருக்கிறான். நான் ஆண் என்று சொன்னா அது மனிதம் அல்ல. பெண்மை கலந்தால்தான் மனிதம். அதனால பெண்களை என்னுடைய தாயை நான் மதிக்கிறேன். என்னுடைய சகோதரியை நான் மதிக்கிறேன். அதே மாதிரி எழுத்தாளன் என்ன செய்யணும்? சமுதாயத்தில் யார் யாருக்கு என்னென்ன இடங்களெல்லாம் கொடுக்கணுமோ அதை எழுத்தாளன் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா தான் அவன் தரமான எழுத்தாளன். நான் அப்படித்தான் வளர்ந்து வந்திருக்கிறேன். அதனால எனக்கு பெண்ணுக்கு சிறப்பிடம் கொடுக்குறோன்னு நினைக்கிறதே இல்லை. இயல்பாக வந்துடுது. நான் எடுத்த திரைப்படத்துக்கே தமிழக அரசு அவார்டு கொடுத்தது. என்ன அவார்டு தெரியுமா? பெண்களை மையப்படுத்தி அவங்கள கௌரவிக்கிற ஒரு அவார்டு தான் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஆமாம் ஆமாம். பெண்களை மிகவும் உயர்வாக சித்தரிக்கின்ற படம்னு தான் எனக்கு அதுக்கு இது. எப்பவுமே நான் பெண்மையை ரொம்ப போற்றுவேம்மா. எழுத்தாளன் எழுதுகிற எழுத்து இருக்கே அது சாதாரணமாக வந்து போனதாக இருக்கக்கூடாது. காசுக்காக எழுதுறது இல்லை. நான் எப்பவுமே அப்படி எழுதலை. நான் எழுதும்போதெல்லாம் என்னுடைய உயிர் மூச்சு அதுக்குள்ளே இருக்கும். நல்லா எழுதுனா சந்தோஷம். நல்லா எழுதலைன்னா அது எழுத்தே இல்லை. அது பத்திரிகைக்கு கொடுக்கறது கிடையாது. அதனால தான் தாமரை சுந்தர் பாண்டி சிறுகதைகள் படித்தவங்க ஓரளவுக்கு இன்றைக்கும் நல்லா எழுதுகிற நல்ல எழுத்தாளர்னு சொல்கிறாங்க. நான் நல்ல எழுத்தாளனா மோசமான எழுத்தாளனான்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் நல்லதை பற்றி தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எழுத்தாளர் மட்டும் இல்லாம, ஒரு பாடலும் நெறைய எழுதியிருக்கீங்க படத்துக்கு அப்படின்னு சொல்லி. நிறைய எழுதல, பாடலும் எழுதியிருக்கிறேன். அந்த திரைப்படத்திற்கும் பாடல் எழுதியிருக்கிறேன். அது ஒன்றும் எனக்கு கதையில் உள்ள கான்செப்ட் தெரிஞ்சாச்சுதுன்னா அதுக்கு என்ன வேணுமோ அதை சொல்ல போகிறோம். ஒரு எதுகை மோனை இருக்கணும். அது தானாக வந்துவிடும். அதாவது பாடல் எழுதுகின்றவருக்கு எதுகை மோனை சரியாக வருதே அப்படின்வாங்க. அது வந்தால் தான் பாடல். வராமல் எழுதுனா அது பாடல் இல்லை. அதனால் நானும் எழுதுவேன். நான் ஒரு கவிஞன் தான். ஆரம்பத்தில் கவியரங்கெல்லாம் போவேன். கவிதைகள்லாம் எழுதி கைத்தட்டு பெறுவேன். ஆனால் பின்னால் எழுத்தாளன் ஆனதுக்கப்புறம் சரி எழுத்தை மட்டும் வச்சுக்கிடுவோம். நிறைய சப்கட்டிங் போட்டு வச்சுட்டு இருக்க வேண்டாம். நான் நல்ல தரமான இலக்கியவாதியாக இருக்கணும்னு அதுக்கு வந்துட்டேன். அதுதான். மற்றபடி கவிதை எழுதி என்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கல. அதனால் சிறுகதை, நாவல் இதுக்குள்ளேயே என்ன அடக்கிட்டேன். இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு நீ ஒரு எழுத்தாளரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பாருங்க, நிறைய படிங்க. சமூகத்தையும் சமுதாயத்தையும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்களும் போங்க. போயிட்டு வெளியே உட்காந்து அவங்கள பற்றி எழுதுங்க. எழுத்து சிறக்கும், மேம்படும், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரும். பசித்தவனுடைய பசியை ரசித்தவன்தான் புசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். நான் ரசிக்கணும்னு உடனே ஒரே சந்தோஷம் இல்லை, அதை சுவைக்கணும். என்ன கஷ்டம்? பசி வந்தால் காது அடைக்கும். பசி வந்தால் காது அடைக்கும்ன்றத கதையில் உணர்ந்து எழுதுகின்றவன் எழுத்தாளன். அதே போல் உங்கள் எழுத்து சமுதாயத்தில் நடப்பதை நடக்கின்றவாறு எழுத வேண்டும்.
சும்மா நீங்கள் ஏதோ கற்பனை பண்ணி நான் வந்து அதிமேதாவி, நான் எழுதுகிறேன், இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னுட்டு ஒன்று நினச்சிட்டு எழுதுனீங்கன்னா நீங்களும் தோற்று போவீங்க, உங்கள் எழுத்தும் தோற்று போகும். ஏன் உண்மையாக, சத்தியமாக, நேர்மையாக எழுதுங்கள். இதுதான் நான் சொல்கிறேன். இப்ப நெறைய எழுத்தாளர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான எழுத்தாளர் அப்டின்னா யார சொல்லுவீங்க? எனக்கு ஃபேவரிட்டான எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. முன்னால் எழுதின எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர். இந்த அகிலனுடைய கதையை படித்து தான் நான் முதல்ல கதை எழுத ஆரம்பித்தேன். ஆக அகிலன் எனக்குள்ள. அப்புறம் ராசு நல்ல பெருமாள்னு ஒருத்தர், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர். அருமையான எழுத்து. கல்லுக்குள் ஈரம்னு அவருடைய நாவல் நான் அப்போ படிச்சிருக்கிறேன். ஆனால் எல்லாம் புதுமை பித்தன் எங்கள் ஊருக்காரர். புதுமை பித்தனுடைய கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நல்லபடியாக எழுதணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இமாலயமான என்னது சிறுகதை சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் தான். ஜெயகாந்தனுடைய எழுத்து, அவர் சென்னை குப்பத்து ஆட்சிகளை பற்றி நிறைய எழுதுவார். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை பற்றி நிறைய எழுதிட்டார். நான் ஒரு நாள் யோசித்தேன், இந்த ஆள் என்ன இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை பற்றி நிறைய எழுதுறாரு, இவருக்கு இவ்வளோ சிறப்பாக எழுத முடியுது. அப்போ நம்மளும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவன் தான். நம்ம இருக்கிறது ஒரு செம்மணல் காடு தான். நம்ம மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். தரித்திரத்தில் உழந்து வெந்ததை தின்று வேலை வந்தால் போவோம்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க மக்களோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் இதை எழுதினாலே போதுமே, இதுவே நம்முடைய கதைக்கிழமை வைத்து கொள்வோமே என்று நினைத்து எழுதினது தான் என்னுடைய முதல் பரிசு பெற்ற ஆனந்த விகடனில் முதல் பரிசு பெற்ற குடிப்பிறப்பு. ஆக அது பெரிய வெற்றியை தந்தது. அதுக்கு அப்போ பின்பு தான் சரி இதுதான் இலக்கியம், ஜெயகாந்தன் அங்கே உள்ளதை பிடிச்சிட்டாரு, நாம் இங்கே உள்ளதை பிடிப்போம் என்று ஏழை மக்களுடைய வாழ்க்கையை நான் நிறைய எழுதியிருக்கேன். ஆக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜெயகாந்தன் தான். சார், இப்ப நீங்களும் டைரக்டரா இருந்திருக்கீங்க. அப்ப இருந்த சினிமாக்கும், இப்ப இருக்கிற சினிமாவுக்கும் உள்ள வேரியேஷன் என்ன சார்? நிறைய இருக்குமா. அப்போ இருந்த டைரக்டருக்கும் இப்போ இருந்த டைரக்டருக்கும் நிறைய வேரியேஷன். அப்போ இருந்த சினிமாவுக்கும் இப்போ இருந்த சினிமாவுக்கும் நிறைய வேரியேஷன். அப்போ இருந்த சினிமா டெக்னாலஜியும் இப்போ உள்ள டெக்னாலஜிக்கும் நிறைய வேறுபாடு தான். முன்னால் சினிமா எடுக்கும்போது கிளாப் போர்டு தட்டினா தான் காட்சியை ஆரம்பிக்கும். இப்போ கிளாப் போர்டு யாருமே பயன்படுத்துகிறதே இல்லை. படுத்தாமலே போகாது. எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுனா தான் எடிட்டிங்கில் போய் க்ளீனாக எடிட் பண்ண முடியும். இப்போ எடிட்டிங் ரிப்போர்ட்டே என்னன்னு தெரியாமலே சினிமா எடுக்கிறாங்க. அந்த காலத்து டைரக்டர்கள் எல்லாம் ஃப்ரேம் டு ஃப்ரேம் திட்டமிட்டு எடுப்பாங்க. எடிட்டிங் சென்ஸோடு தான் படம் எடுக்கணும். இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. எது வேணாலும் எடுக்கலாம். லெஃப்ட் ரைட்டு தெரியுமான்னு கேட்பாங்க. இப்போ லெஃப்ட்டு ரைட்டுன்னு தேவையே இல்லை. லெஃப்ட்டுனா என்ன, ரைட்டுனா என்னன்னு கேட்டால், இன்றைக்கி உள்ள கேமராமேன்கிட்ட கேட்டால் அவர் லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு, ரைட்டுனா ரைட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. டைரக்டரும் அப்படி தான். இப்போ நீங்கள் நிறைய சினிமாக்களை பார்ப்பீங்க, ஒருத்தர் இப்படி இருந்து இங்கே நோக்கி பார்ப்பாங்க, வலது கையை நோக்கி. அடுத்த ஷாட்டில் பார்த்தோன்னா அவங்களுடைய இது இடது கையை நோக்கி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இப்போ வந்து இந்த வேகத்தில் விட்டுட்டு போகிறது. அப்போ அதில் படவே முடியாது. கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சினிமா. அன்னைக்கு வாழ்க்கையாக படம் எடுத்தாங்க. இப்போ வாழ்க்கையை ஜாலியாக படம் எடுக்கிறாங்க. என்ன அப்பாவை அட போடா என்று கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சமுதாயத்தை மாற்றி அமைச்சு படம் எடுக்கிறாங்க. ஆக அன்னைக்கு படம் எடுத்தவங்க அன்னைக்கு இருந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, அதை கொடுத்தாங்க. இன்றைக்கி எடுக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு எது தேவைப்படுதோ அதையும் இப்போ கொடுக்குறாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு என்னமோ வர்ற சந்ததிக்கு எது வேணும்னு இவங்களே புகுத்தவும் செய்கிறாங்க. அதனால் அன்றைய சினிமா என்பது அது வந்து கிராமத்து உணவு. இந்த காலத்து சினிமா என்பது நாகரிகம் நிறைந்த பட்டணத்து மெல்லு பொருள் அப்படின்னு ஆகிவிட்டது என்பது தான் என்னுடைய கருத்து.
நீங்க எழுதியிருந்த புக் எல்லாமே மண் வாசனை நிறைந்து தான் கிராமத்து அந்த ஸ்டைல்ல தான் எழுதியிருக்கீங்க. அது எப்படி? மண் வாசனை. என்னுடைய அதான் முன்னாலே நான் சொன்னேன். நான் பிறந்த மண்ணை பற்றி தான் நான் எழுதுனேன். நான் பிறந்த மண்ணை பற்றி எழுதும்போது அந்த வாசனை வரணும்ல. வரலன்னா அது எழுத்தே இல்லையே. அதான் மண் வாசனை என்பது. மண் வாசனைன்னா அ உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கக்கூடாது. மண் வாசனைன்னா மக்களுக்கே கே கேட்குறேன். மண் வாசனை எப்படி வரும்? மண் வாசனையை எல்லாரும் உணர்ந்திருக்கிறீங்களா? அப்படின்னு நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி மழை பெஞ்சதுன்னு வைங்க, கிராமத்தில் உட்காந்துருந்தோம்னா, கிராமத்து மண்ணில் அது தண்ணி விழுந்த உடனே அந்த அந்த மண் வாசனை வரும். மண் வாசனை வரும். எப்படின்னா, அங்கே இருக்க மேலே அந்த பூமியை சுற்றி இருக்கிற மேலே நிரவி இருக்கிற அந்த வெக்கை எல்லாம், அதாவது அந்த உஷ்ணம் எல்லாம் அப்படி மாறி, அப்படி அமர்ந்து, அப்படி கீழே இருந்து பூமிக்குள்ளே இருந்து குளிர்ந்த ஒரு காற்று வரும். அதுதான் வாசனை. அந்த வாசனையை எப்படி மண்ணோட ரசிக்காமலே எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதை உணர்ந்து, ஆஹா மண் வாசனை வந்துடுச்சப்பா, மழை வந்துடுச்சப்பா அப்படின்னு ஆசுவாச பெருமூச்சு விடுறவங்களும் நிறைய பேர் இன்னைக்கும் இருக்கிறோம். இன்னைக்கும் விவசாயிகள்லாம் அந்த ஒரு அந்த நீங்க சொல்ற மாதிரி ஆமாம் ஆமாம், இருக்காங்க. விவசாயிகளுக்கு மண் வாசனை தெரிஞ்சிடும். ஆமா. அதே மாதிரி தவளைக்கு தெரிஞ்சிடும். தவளை சத்தம், தண்ணி கருத்துருச்சு தவளை சத்தம் கேட்டுருச்சுன்னு பாட்டு எழுதியிருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த தண்ணி கருத்துருச்சுனாலே தவளை சத்தம் கேட்டுரும். இப்படி இது மாதிரி மண் வாசனை வந்து எல்லாருக்கும் தேவை. அதை மக்களுக்கு பாடமாக புகட்டாம பதமாக இதமாக சொல்லோடு சொல்ல அப்படியே கலந்து விரவி கொடுக்கறது தான் எழுத்தாளனுடைய வேலை. அதனால் மண் வாசனை என்பது மண்ணில் உள்ள வாசனை, மண்ணில் வாழ்கின்ற உயிரினங்கள், மனித இனங்கள் எல்லாத்தினுடைய பிரதிபலிப்பும் எப்படி எப்படி சூழலுக்கு மாறுமோ அதுதான் வாசனை. சூழலுக்கு ஏற்ப தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய உணர்ச்சிகளை வெளியே கொட்டுகின்றானோ மனிதன். அதை போல மிருகம் எப்படி நடந்து கொள்கிறதோ, உயிரினங்கள் எப்படி மாறுகிறதோ, இதெல்லாம் சொல்வது தான் மண் வாசனை. அதனால் நான் மண்ணிலேயே பிறண்டு, மண்ணிலேயே உருண்டு, மண்ணையே சுவாசித்து வாழ்ந்த ஒரு மனிதன். நான் எழுதுகிற எழுத்தில் மண் வாசனை இருந்தால்தான் நான் இருக்கிறேன் என்று பொருள். அதை நீங்கள் சொல்கிற கேள்வியை கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மண் வாசனையோடு எழுதுகிறேன் என்று சொன்னதே போதும். இதுதான் உண்மை. வருகின்றவர்களும் அதைத்தான் செய்யணும். இப்போ சென்னை மண் வந்து மண் இல்லையா? இங்கேயும் வாசனை இருக்குது. இங்கேயும் எத்தனையோ மனப்பிறழ்வுகள் இருக்கின்றன, எத்தனையோ மன மாற்றங்கள் இருக்கின்றன. நல்லது கெட்டது எல்லாமே இப்போவும் இருக்குது. இதை பற்றியெல்லாம் சொல்லுவது கேட்டால் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அதனால் எழுதுவது என்பது சாதாரண இல்லை. பேனாவை பிடிச்சு எழுதுறது, கம்ப்யூட்டரை டச் பண்ணி எழுதுறது இல்லை. நம்முடைய உணர்வுகளை அப்படியே உயிரோட்டமாக வெளியே கொண்டு வந்து கொடுக்கறது தான் எழுத்து. எழுத்தை படிக்கிறவங்க நிறைய விஷயங்களை உணர்ந்து கொண்டு படிக்க வேண்டும். சும்மா கதையை படித்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சில எழுத்தாளர்கள் மாதிரி அவங்க கதையை எடுத்த உடனே படிக்கணும். படித்து முடிச்சுட்டு பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் என்ன படிச்சிங்கன்னா தெரியாது. அப்படி நிறைய பேர் எழுதுவாங்க. அது எழுத்து இல்லை. அது எழுத்து இல்லைன்னு நான் சொன்னேன்னா யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. இதயத்துக்குள்ளேயே நிற்கிறது தான் எழுத்து. இதயத்தை விட்டு வெளியே போகிறதுலாம் எழுத்து கிடையாது. அப்போ மண் வாசனை என்பதும் இதை சார்ந்தது தான். நம்முடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் உள்ளடக்கியதுதான் மண் வாசனை. நீங்க எழுதின புக்ல ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டு எழுதின புக் எது ஐயா? சரியான கேள்வி கேட்டீங்க. நிறைய புத்தகம் எழுதியிருக்கேன்றதும் உண்மைதான். அதை அதிக காலம் எடுத்துக்கொண்ட புத்தகம் என்னிடம் இருக்கிறது என்பதும் உண்மைதான். நான் எழுதின புத்தகங்களில் உதாரணத்துக்கு ஒரு புத்தகத்தை காட்டுறேன். இது வந்து கதை இல்லாத கதை. இது என்னுடைய வாழ்க்கை வரலாறு. இது 720 பக்கம் இருக்குது. 720 பக்கம் இருந்தால்
அதை படிக்கிறவங்க இதை பார்த்த உடனே தலையான மாதிரி இருக்கு அப்படின்னு ஒதுக்கிட்டு வேறு புத்தகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நான் தைரியமாக எழுதியிருக்கேன். ஏன்னா இதை கூட படிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதை நான் எழுதி முடிச்சிருக்கிறேன். இது நான் எழுதின புத்தகத்திலேயே அதிக காலம் எடுத்துக்கொண்ட புத்தகம் இதுதான். எவ்வளோ நாள் ஐயா? இது 10 ஆண்டுகள் ஆயிட்டு நான் எழுதி முடிக்க. 10 வருஷம். 10 வருஷம் எழுதுறதுக்காகுமான்னா இல்லை, 10 ஆண்டு காலம் நான் அப்படி தேங்கி போய் திகைச்சு போய் இதை எழுதணுமா வேண்டாமான்னு எனக்குள்ளே நானே கேள்வியை எழுப்பி எழுப்பி அப்படியே எழுதுறத நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து யோசிப்பேன், அது நல்ல விஷயமாச்சே, அது ஏன் எழுதாமல் விட்டுட்டோம், எழுதணுமேனு ஆரம்பிப்பேன். எழுதுன்னு ஆரம்பிச்சுட்டு எழுதும்போது இது எதுக்காக எழுதுகிறேன்னு கேட்பேன். ஆமாம், நான் வந்து ஒரு ஒரு செம்மண் காட்டில் பிறந்த ஒரு எழுத்தாளன். எனக்குள்ள தோன்றிய இந்த வாழ்க்கை என்பதை, இந்த சிந்தனை என்பதை நான் என்னை படிக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். என்னை போல சாதாரணமாக சாமானியனாக இருந்த இளைஞர்கள் யாராவது இதை படித்து நாமும் இப்படி வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு மேலே வந்தால் நல்லது தானே, வர வேண்டும் என்ற ஆசையுடன் இதை நான் எழுதினேன்.